ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லட்டுமாங்க. ஒரு பணக்கார தொழிலதிபர் தன்னோட மகன் தொழிலையும் படிப்பினையும் கத்துக்கணுங்கிறதுக்காக தன் நண்பரோட நிறுவனத்துல வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. எந்த வேலையும் செய்யாத அந்த பையனுக்கு 6 மாசம் கழிச்சு ஒரு தங்க நாணயத்தை பரிசா கொடுத்து அந்த நண்பரும் அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. அந்த தங்க நாணயத்தை தன்னோட அப்பா கிட்ட கொண்டு வந்து அந்த பையனும் கொடுக்குறாங்க. தங்க நாணயத்தை வாங்கி தூக்கி எரிஞ்சிடறாருங்க அவங்க அப்பா. இந்த பையனும் கண்டுக்காம போயிடுறாங்க. மீண்டும் வேற ஒரு நண்பரோட நிறுவனத்துல பணியில சேர்த்து விடுறாருங்க. அங்கேயும் 3 மாசம் வேலை பார்க்குற அந்த பையனுக்கு 2 தங்க நாணயத்தை கொடுக்குறாங்கங்க. அதையும் கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இப்பயும் அவங்க அப்பா அந்த தங்க நாணயத்தை தூக்கி விசிறாருங்க. ஆனா அந்த பையன் எதுவுமே கண்டுக்காம போயிடுறாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனாவே ஒரு வேலையில சேர்றாங்க. 3 மாசம் தொடர்ந்து வேலை பார்க்கறாங்க. அவனுக்கு 3 தங்க நாணயம் கிடைக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவோ அந்த 3 தங்க நாணயத்தையும் தூக்கி வீசிடுறாருங்க. அந்த பையனுக்கு இப்ப ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசு இதை எப்படி நீங்க தூக்கி எறியலாம் அப்படின்னு கோவமா கேக்குறாருங்க. அப்ப அவங்க அப்பா, இது வரைக்கும் நான் தூக்கி எறிஞ்சப்பெல்லாம் எதுவுமே கேட்காத நீ இப்போ இவ்வளவு கோவப்படுறேன்னா உழைப்போட உயர்வை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. உழைச்சாதாங்க முன்னேற முடியும்.